சொத்துல பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, நமக்கு கைக்கு வர வேண்டிய சொத்து நம்ம அங்காளி பங்காளிகிட்ட இருக்கே, அது நமக்கு வரணுமே, நீதியோடு போராடிட்டு இருக்கிறோமே, கோர்ட்டு கேஸுன்னு அப்படின்ட்டுலாம் அல்லல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடை சரியாக செஞ்சீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லாட்டினா உங்கள் குலதெய்வ வழிபாடை டக்குன்னு குடும்பத்தோடு போய் அந்த குலதெய்வ தரிசனத்தை பண்ணிடுங்க. அதே போல் உங்கள் கிராமத்தில் உங்களுடைய பூர்வீக ஊரில் எல்லை தெய்வமாக, காவல் தெய்வமாக ஏதேனும் ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த எல்லை தெய்வத்தை, அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ, அந்த தெய்வத்திற்கு ஒரு பொங்கல் படையலை வைத்துவிட்டு வணங்கிவிட்டு வாருங்கள். உங்கள் எல்லை தெய்வமோ காவல் தெய்வமோ அதே போல் உங்கள் குலதெய்வத்தோடு இணைந்து உங்களை காத்தருள்வார்கள். உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சொத்து மற்றும் விஷயங்களை உங்களுக்கு பெற்று